துறை துறை வாரியா விருதுகளை பெற்றிருக்கின்றோம். நீர் மேலாண்மையிலே விருதுகளை பெற்றுக்கின்றோம், மின்சார துறையிலே விருதுகளை பெற்றுக்கின்றோம், போக்குவரத்து துறையிலே தேசிய விருதுகளை பெற்றுக்கின்றோம், உயர்கல்வியிலே தேசிய விருதுகளை பெற்றுக்கின்றோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நாம் தொடர்ந்து நாம் விருதுகளை பெற்றுக்கின்றோம். அதே போல இன்றைக்கு வேளாண் உணவு தானிய உற்பத்தியில வேளாண் துறையில கிஸ் கருமான் விருது தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு அம்மாவுடைய அரசு சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றி தேசிய விருதுகளை இன்றைக்கு இந்தியாவிலே அதிக தேசிய விருதுகளை பெற்ற முதல் மாநிலம் என்ற பெருமையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்ம ஆட்சி பொறுத்தவரை கடுமையான வறட்சி நாம் சந்தித்தோம். அதையும் நாம் தீர்த்து வைத்தோம். அதுக்கு பிறகு புயல், அந்த புயலும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்பு நாடாளுமன்ற மாண்பு அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், உள்ளாட்சி பிரதிகள், கூட்டுறவு சங்கங்கள் அத்தனை பேர் ஒன்றாக இணைந்து பணியாற்றி அதிலையும் வெற்றி கண்டோம். புயலை விட வேகமாக பணியாற்றி அதையும் நாம் வெற்றி கொண்டோம். அதற்கு பிறகு கொரோனா வைரஸ் தொற்று ஒருவரிலிருந்து மற்றவருக்கு எளிதாக பரவக்கூடிய அந்த தொற்று நோய் இந்தியாவில் தமிழகத்திலும் வந்தது. அதையும் சரியான முறையிலே கையாண்டதின் விளைவு இந்தியாவிலே கொரோனா வைரஸ் தொற்று குறைகின்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமை பெற்றுகின்றோம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் சுற்றி சுற்றி வந்து பொய் சொல்வார் என்றும் மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். தேர்தல் போரில் எதிரிகளை ஓட ஓட விரட்டியடிப்போம் என இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி முழக்கமிட்டார். தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யணும்னு சொல்லி அங்கங்கே பொய்யான பரப்புரை ஆற்றி வருகிறார். அவை நாம் இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம்.